Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th Maths Example 8.29 எடுத்துக்காட்டு 8.29 A மற்றும் B ஆகியவை P of A equal to 1/4 P of B equal to 1/4 மற்றும் P of A மற்றும் B equal to 1/8 என இருக்குமாறு அமையுமாறு இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க. P of A அல்லது B P of Aயும் இல்லை மற்றும் Bயும் இல்லை. ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா P of Aயோட வேல்யூ 1/4 P of Bயோட வேல்யூ 1/2 P of A and Bயோட வேல்யூ வந்து 1/8. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A or B கண்டுபிடிக்கணும். இல்லைனா செகண்ட் சப்டிவிஷன் வந்து P of not A and not B கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P of A or B இதானே கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. ஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? யூனியன் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம P of A யூனியன் B கண்டுபிடிக்கணும். P of A யூனியன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B, அடிசன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சரியா? கூட்டல் தேற்றம், நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் படி P of A யூனியன் B எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் Bன்னு எழுதிக்கிறோம். ஸோ P of Aவோட வேல்யூ 1/4 P of Bயோட வேல்யூ 1/2 P of A அண்டு B கொடுத்துருவாங்களே. அண்டு அப்படின்னா என்னென்னா இன்டர்செக்ஷன். சரியா? ஆர் அப்படின்னா யூனியன். ஸோ இங்கே அண்டு இருக்கிறதுனால P of A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ எவ்வளவு? 1/8. இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம்? 1/8. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 8 தான் எல்சிஎம்னு வச்சுக்குவோம். இங்கே 4 இருக்குது. 8 மாத்திரம்னா எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணணும்? 2 தடவை. ஸோ மேலே 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 2 ப்ளஸ் கீழே இங்கே 2 இருக்குது. 8 மாத்திரம்னா 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 மைனஸ் 1 2 4 கூட்டினா 6 6ல் 1 போனால் 5. ஸோ 5/8 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ P of A or Bக்கு ஆன்சர் என்ன? 5/8. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா P of not A and not B P of Aவும் இல்லை மற்றும் Bயும் இல்லை. ஸோ ஏயும் இல்லை அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A பார் அப்படின்னு எழுதிக்கலாம். Bயும் இல்லை அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? B பார் அப்படின்னு எழுதிக்கலாம். நடுவில் அண்டு சிம்பிள் இருந்தால் என்ன போட்டுக்கலாம்? இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா A கிட்டையும் பார் இருக்குது, B கிட்டையும் பார் இருக்கிறதுனால ஹோல் பார்னு மாற்றிடலாமா? P of A B இங்கே இன்டர்செக்ஷனுக்கு பார் போட்டால் யூனியன். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டில் போட்டோம் பாருங்கள். ஏக்கு பார் போட்டாச்சு, இன்டர்செக்ஷனுக்கு பார் போட்டாச்சு, பிக்கு பார் போட்டாச்சு, அதான் ஹோல் பாராக போட்டுட்டோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? P of A ப்ளஸ் P of A பார் ஈக்குவல் டு 1. இதில் எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு வேண்டாதான் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். இப்போ A பாருக்கு மட்டும் ஃபார்முலா வேணும்னு வச்சுக்கோங்களேன். P of A பாருக்கு மட்டும் ஃபார்முலா வேணும்னா 1 மைனஸ் P of Aன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது P of A யூனியன் B ஹோல் பார் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் P of A யூனியன் Bன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் P of A யூனியன் B இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம்ல. என்னது? 5/8. ஸோ 1 மைனஸ் 5/8. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 8 மைனஸ் 3/8 வரும். 8 மைனஸ் 5/8 வரும். 8ல் 5 போனால் 3 3/8 தான் ஆன்சர்.